ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணி அந்த சேல் என்ட்ரி எப்படி அக்கௌண்டிங்கோட ரிப்போர்ட்டில் வியூ ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ரிப்போர்ட்டுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் எப்படி அந்த சேல் என்ட்ரி பிளேஸ் ஆகுது. ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். அதுக்கு சேல்ஸ் அப்படிங்கிற மாடியூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் அக்கௌண்டிங்லேருந்து கிரியேட் பண்ணலாம், இல்லை சேல்ஸ் மாடியூல்லேருந்து இதில் கொட்டேஷன், சேல் ஆர்டர், தென் சேல்ஸ் இன்வாய்ஸ், இல்லை நீங்கள் மேனுஃபேக்சரிங்காக இருக்கீங்களோ இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதில் சிம்பிளான ஸ்டெப்பில் இன்னைக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் விவி இன்ஃபோடெக் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அதை கஸ்டமரில் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் எதுவும் இல்லை, நம்ம வேணா ஒரு சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் விவி இன்ஃபோடெக் சேனலில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும், கான்டாக்ட் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு சேல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் சேல்ஸ் ப்ரைஸ் ஒரு 1000 அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். இதை சேவ் பண்ணி ஓகேவா. ஸோ இப்போ ஆட் ப்ராடக்ட் இதில் நம்ம கொடுத்த சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் இதை ஜஸ்ட் டேரெக்டாக கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன், க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ க்ரியேட் டிராஃப்ட். இப்போ நான் இன்வாய்ஸ் டேட் இன்னைக்கு டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற டிஃபால்ட் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறதுல ஒரு நேமில் நம்ம ஒரு சேல் என்ட்ரி மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் இதில் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர் லெஜர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருந்த 2 ஜேர்னல் என்ட்ரியோடது வருது. தென் இப்போ விவி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு நேமில் போட்டோம் இல்லையா, இப்போ அதில் இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் டெபிட்டில் 1000 அப்படின்ற மாதிரி பார்ட்னர் லெஜர் ரிப்போர்ட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ தென் ஏஜ்டு ரிசீவபிள். ஓகே, நம்ம சேல்ஸ் போட்டோம். ஸோ ஏஜ்டு ரிசீவபிள் ரிப்போர்ட்டில் இப்போ விவி இன்ஃபோடெக் நேமில் அட் டேட்டில் ஒரு 1000 நம்ம போட்ட வேல்யூவில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ்டு ரிசீவபிள் ரிப்போர்ட் இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிராஸ் ப்ராஃபிட், இதில் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் வருது. ஸோ இதில் உங்களுக்கு ஓவராலாக வேல்யூ வருது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, லோக்கல் சேல்ஸில் எந்தெந்த இன்வாய்ஸ், அதாவது இன்வாய்ஸ் வைஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இன்வாய்ஸில் ஒரு 1000 ருபீஸ் விவி இன்ஃபோடெக் நேம்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்த மாதிரி இருக்கும், கிரெடிட். ஸோ இன்னொன்று நம்ம எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ட்ரையல் பேலன்ஸ் இதுலேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே ஓவராலாக இருக்குது. நம்ம இதில் ஜென்ரல் லெஜர் அப்படின்றத கொடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ், ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட்டும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டு இன்வாய்ஸோடது விவி இன்ஃபோடெக்கில் டெபிட்டில் 1000 அப்படின்ற மாதிரி காட்டுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்டிங் வைஸ்லையும் இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரையல் பேலன்ஸ், ஜென்ரல் லெஜர், தென் பார்ட்னர் லெஜர், ஏஜ்டு ரிசீவபிள், பேயபிள். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஓடோல அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.